शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् अरुणां करुणातरङ्किताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृधामयोगैः अहं विद्येव विभावये भवानीम् अधिमधुरचापहस्ताम् अपरिमितमोदबाणसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे भूतनाथं महादेवं सर्वलोकमहेश्वरं पूर्णापुष्कलासहितं வந்தேகம் ஹரிஹராத்மஜம். நேற்றுக்கு ரொம்ப விசேஷமாக நம்ம சுவாமி தன்னுடைய பக்தனுடைய வடிவத்திலேயே வந்து எதிரிகளை அழிச்சு சம்ஹாரம் பண்ணி தன் பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணதை நம்ம சிந்தனை பண்ணினோம். அது மாதிரி இன்றைக்கி நம்ம சிந்தனை பண்ண போகிற ஒரு விஷயம் எதுன்னு கேட்டாக்கா, இன்றைக்கும் நாளைக்கும் காளிகேயன்கிற அசுரனை சுவாமி எப்படி சம்ஹாரம் பண்ணுறார் அப்படிங்கிற வைபவத்தை நம்ம சிந்தனை பண்ண போகிறோம். அந்த காளிகேயன்கிற அசுரன் யார் அப்படின்னு கேட்டாக்க, முன்னாடியே நம்ம இந்திரனுடைய கர்வத்தை பங்கம் பண்ணும்பொழுது நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். காளிகேயன்கிற அசுரனுக்கு பயந்து இந்திரன் கைலாசத்தில் தண்டமடைஞ்சான் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த அசுரனை சம்ஹாரம் என்ற வைபவத்தை தான் நம்ம சிந்தனை பண்ண போகிறோம். காளிகேயனுக்கு தகப்பனார் பேர் ஸ்தூலகர்ணன்னு பேர், சுகந்தினிங்கிறது அவன் அம்மா பேர். அந்த சுகந்தினி என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, ரொம்பவும் நல்லவளாவள், ரொம்ப சிவபக்தியாக வாழ்ந்துட்டு வரக்கூடியவள். அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் கூட அந்த சுகந்தினியானவள் ரொம்பவும் நல்லவளாகவே வாழ்ந்துட்டு வந்தாளாம். எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் சதா சுவாமியை ஸ்மரிச்சுண்டு வாழ்ந்துட்டு வந்தாளாம். ஆனாலும் அவருடைய கணவன் அப்படி கிடையாதான். ஸ்தூலகர்ணன்னு பேர். நரமாம்சம் சாப்பிட்றதுல அவனை மிஞ்சினவா லோகத்தில் கிடையவே கிடையாதான். அசுரன்னு சொன்னாலே அசுர குணங்கள் யாருக்கு இருக்கோ அவளுக்கு தான் அசுரர்கள்னு பேர். அசுர குணம்னு சொன்னாங்க தீய குணங்கள். கலிகாலத்தில் அசுரர்களே கிடையாது. ஏன்னா எல்லாரும் நல்லவா கிடையாது. எல்லா மனுஷாருடைய புத்தியிலையும் அசுர குணங்கள் இருக்குது. அதனால கலிகால பிரத்யட்சமான அசுரர்களே கிடையாது. அசுர குணத்தை அடக்கி தேவ குணத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்கு தான் புராணங்கள்லாம் நம்ம சொல்கிற வழக்கம். தேவசக்திகள்லாம் அசுரால ஜெயிக்கிறாங்கிற காரணம் என்ன, எதனால சொல்கிறது? நடந்த கதையாக இருந்தாலும் கூட நமக்கு நீதி என்னன்னு கேட்டாக்க, நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற கெட்ட இடங்களை எல்லாத்தையுமே அழித்து நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும், சுவாமிகையே சிந்தனை பண்ணணும், எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு நினைக்கணுங்கிறது மாத்திரம்தான் சத்தியம். அதை தான் நம்ம எடுத்துக்கணுமா. அந்த மாதிரி அசுர புத்தியை அழிக்கணுங்கிறது தான் இதன் மூலமாக நம்ம தெரிய போகிறதான ஒரு விதி. ஒவ்வொரு சம்ஹாரத்தின் பொழுதும் சரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டாக்க, அசுரர்கள் அது சுவாமி அழிக்கிற மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற அசுர குணங்களை அழிக்கணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கணும். நம்மளால அழிக்க முடியாது. காமமோ குரோதமோ லோபமோ மதமோ மாத்சரியமோ எதுவாக இருந்தாலும் நம்மளால அழிக்கிறதுக்கான சக்தி நமக்கு கிடையாது. நம்மளை மீறிண்டு வரக்கூடியது தான் அதெல்லாம். அது அத்தனையும் அழியணும்னா சுவாமியினுடைய திருவடியை புரிச்சுக்கணும். சுவாமி நீங்கள் தான் ரட்சிக்கணும், இந்த கெட்ட எண்ணங்கள்லாம் என்னை விட்டு போகும்படியா பண்ணுங்கோன்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த பிரார்த்தனையே நமக்கு கெட்ட எண்ணங்களை எல்லாம் அழிக்கும் அப்படின்னு சொல்லுவா. இந்த அசுரன் என்ன பண்ணா, ஸ்தூலகர்ணன் என்ன பண்ணான்னு கேட்டாக்க, ரொம்பவும் மகாபாபியா இருந்து கொண்டு எந்தெந்த இடத்துலையாலும் மனுஷால பார்த்தானா அப்படியே பிடிச்சி சாப்பிட்டுடுவானாம். அப்பேற்பட்ட ஒரு துர்குணம் அவனுக்கு பார்த்தானாம். ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு ரிஷியினுடையதான ஒரு புத்திரன் வாசலில் விளையாடின்னு இருக்கான். அப்போ என்னாவது ஸ்தூலகர்ணன் அந்த வழியாக வந்துன்னு இருக்கானா, அந்த குழந்தை இங்கே விளையாடின்னு இருக்கிறத பார்க்கறான். அந்த குழந்தை எடுத்து தூக்கிட்டு போயிட்டானா. ரிஷிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியவே இல்லை. இந்த அசுரன் வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டானே, இவங்கிட்டேருந்து பிள்ளையை என்னமா காப்பாற்றுறது ஒன்றுமே தெரியவே இல்லையே, இதுக்கு என்ன வழி பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு பின்னாடியே ஓடுறார் அந்த முனிவர். என் பிள்ளையை விட்டுடோ, அவனை கூட்டிகிட்டு போகாதேன்னு அவன் எவ்வளவோ கெஞ்சி கேட்கிறார். ஆனாலும் அவன் மசிக்கிற மாதிரி தெரியல. கடைசியில் அந்த பிள்ளையை சாப்பிட போகிற சமயத்தில் இவர் என்ன பண்ணார்னு பார்த்தாக்க, சிவபஞ்சாட்சர ஜபத்தை சொன்னார். கையில் இருக்கிற விபூதியை எடுத்து சிவபஞ்சாட்சர மகாமந்திரத்தை ஜபம் பண்ணி ஒரு க்ஷணத்தில் அப்படியே அவன் மேலே ஊதி விட அந்த விபூதியே அவனை பஸ்பமாக்கிடுத்தான் அந்த அசுரனை. அப்படி தன் பிள்ளையை காப்பாற்றிட்டு அவர் கூட்டிட்டு போயிட்டார். துக்கம் யாருக்குன்னா சுகந்தினிக்கு தான், அந்த அரக்கிக்கு தான். ஏன்னா தன்னுடைய ஆத்துக்காரரை அவள் இழந்து போயிட்டா. எவ்வளவோ தடவை அவள் போராடி பார்த்தா, நரமாம்சம் சாப்பிட்றத விடுங்கோ, ரிஷிகள் இருக்கிற இடத்துக்கிட்டேயே போகவே போகாது. ரிஷிகள்லாம் மகா தபஸ்விகள், அவகிட்ட இருக்கிற சக்தி லோகத்தில் யாருக்குமே கிடையாது, தேவர்களுக்கு கூட அந்த சக்தி கிடையாதுன்னு எவ்வளவோ போராடி பார்த்து அவருடைய மனைவி. ஆனாலும் இவன் எதையுமே கேட்கறதா இல்லை. அவன் என்ன பண்ணா, ரொம்பவும் திமிர் எடுத்து போய் ரிஷியினுடைய புத்திரனையே சாப்பிட்றதுக்கு போனான். அதனால அவன் மரணத்தையும் அடைஞ்சுட்டான். அப்போ சுகந்தினி கர்ப்பமாக இருந்தாடான். 10 மாதம் கழிச்சு ஒரு குழந்தை அவனுக்கு பிறக்கிறது. காளிகேயன்னு அவனுக்கு பேர் வைக்கிற. மகா அசுரனாக இருக்கானாவும். வளர 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 துர்குணங்களும் ஜாஸ்தியாக வளர்ந்துட்டே இருக்கு. தாயை போல பிள்ளை நூலை போல செயலன்னு சொல்லுவா. தகப்பனார் மாதிரியும் தாயார் மாதிரியும் தான் குழந்தை வந்து பிறக்கிறது. தாய்கிட்ட இருக்க நல்ல குணத்தை இந்த குழந்தை கொல்லலை. தகப்பன் கிட்ட என்ன கெட்ட குணம் இருக்கோ அந்த குணம் அப்படியே இந்த பிள்ளைக்கு வந்து
வந்துடுத்து. ஓம் நம பிதாமகாய அப்படிங்கிறது மகாமந்திரம். அந்த மகாமந்திரத்தால் பிரம்மதேவனை குறித்து மகா உக்ரமாக தபசு பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்ப வருஷங்கள் மகா உக்ரமாக தபசு பண்ணுறானா. இவனுடைய தபஸை கலைக்கிறதுக்கு இந்திராதி தேவதைகள்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணுறா. என்ன முயற்சி பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் படாது. அசுரர்கள் தபசு பண்ணினா சாதாரணமான ஒரு விஷயமே அசுரத்தனமாக இவன் பண்ணுறானேன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா அவ்வளோ உக்ரமாக அவன் தபசு பண்ணுவாளாம். ஒரு காரியத்தை அவள் எடுத்துட்டான்னு சொன்னாக்க அது முடிகிற வரைக்கும் அதுலேருந்து அவள் வெளியில் வரமாட்டா. அந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் அதுலேருந்து வெளியில் வருவாளாம். அது மாதிரி தான் ஒருத்தர் ஒரு பெரிய விஷயத்தை பண்ணாக்க அசுரத்தனமாக இவன் உழைக்கிறானே நம்ம சொல்கிறோம். அந்த வைராக்கியம் அவளுக்கு உண்டு. அந்த வைராக்கியம் இருந்துடுத்துனாக்க மோட்சத்தை எளிதாக அடைஞ்சுடலாம். அசுராளுக்கு அதில் நாட்டம் கிடையாது. வைராக்கியம் இருந்தாலும் கூட கெட்டது அடையிறதுல நாட்டம் இருக்குமே தவிர்த்து சுவாமியை ஸ்மரிக்கணுங்கிற நாட்டம் அவளுக்கு கிடையாது. அப்படி இருந்ததுன்னா தேவர்களை விடவும் அவாத மோட்சத்தை சுலபமாக அடையக்கூடிய வல்லமை அவளுக்கு உண்டு. இவன் என்ன பண்ணினா மகா உக்ரமாக தபசு பண்ணா. இந்திராதி தேவதைகள்லாம் இவன் தபஸை கலைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணினா ஒத்தராலையும் ஒன்றும் பண்ண முடியல. பார்த்தாராம் இந்த அசுரன் ரொம்ப உக்ரமாக தபசு பண்ணா உடம்புலேருந்து யோகாக்னி கிளம்பிடுத்து. யோகாக்னி கிளம்பி 7-14 உலகங்களையுமே எரிக்க ஆரம்பிச்சுடுத்து. தேவாலாம் பிரம்மதேவருக்கு நமஸ்காரம் பண்ணா. சுவாமி இப்படி மகா உக்ரமாக இவன் தபசு பண்ணுறானே, இந்த தபசுனால பிரம்மாண்டங்களே எரிகிற மாதிரி இருக்கே, பிரம்மாண்டமே அழிகிற மாதிரி இருக்கே, நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும். தபஸுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணி ஏதான ஒரு வழி பண்ணி காப்பாற்றுங்க. ஒன்று அவனுடைய தவத்தை நிறுத்தணும், இல்லை அவன் தவத்துக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. தேவாலாம் பிரம்மா சொன்னாரா, அப்பா தபசு பண்ணுறது மனுஷனோ தேவனோ யக்ஷனோ அசுரனோ அது யாராக இருந்தாலும் கணக்கு கிடையாது. அவன் தபம் பண்ணுறான், அதுக்கு பலனை கொடுத்தே ஆகணும். அதை தவிர்த்து வேறு எந்த விதமான ஒரு வழியும் கிடையாது. அவனுடைய தபம் கணியக்கூடியதான நேரம் வந்துடுத்து. நான் அவனுக்கு அனுகிரகம் பண்ண போகிறேன். பிரம்மா மறைஞ்சு போயிட்டார். அந்த இடத்துலேருந்து காளிகேயனுக்கு முன்னாடி தோன்றிட்டார். பிரம்மதேவரும் கூட சாட்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறான் காளிகேயனு. சுவாமி 4 வேதங்களும் 4 முகங்களாலையும் 4 வேதங்களையும் சொல்லக்கூடியவரே, நீங்களே தான் பிரம்மாவாக இருந்து உலகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணுறேன், நீங்களே தான் விஷ்ணுவாக இருந்து உலகத்தை எல்லாம் காப்பாற்றுறேன். சாக்ஷாத் பரமேஸ்வரனும் உங்களுடைய வடிவம் தான். உங்களை தவிர ஜகத்தில் வேறு வஸ்துவே கிடையாது. பிரம்மரூபமே நீங்கள் தான். எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான் காளிகேயாசுரனும். பிரம்மா பார்த்தார், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளுப்பா, நான் தரேங்கிறார். காளிகேயன் கேட்டானா, சுவாமி எனக்கு அழிவுங்கிறதே வரப்படாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினான். பிரம்மா பார்த்தார், லோகத்தில் பிறந்தவா அத்தனை பேர் இறக்கிறது நிச்சயம், இறந்தவா அத்தனை பேரும் பிறக்கிறதும் நிச்சயம். இது ஒரு சைக்கிள் மாதிரி, இதை யாராலையுமே மாற்ற முடியாதுப்பா. இறப்பே இல்லாத வரத்தை கொடுக்கறதுக்கு எங்களுக்கும் அந்த தகுதி கிடையாது. ஏன்னா எங்களுக்கும் லயம்ங்கிறது உண்டு. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சொல்லக்கூடிய எங்களுக்கும் லயம்ங்கிறது உண்டு, அதில் மீற முடியாது. அதனால நீ வேறு ஏதாகிலும் ஒரு வரம் கேள், அந்த வரத்தை நான் கொடுக்கறேன்னு பிரம்மா சொல்கிறார். காளிகேயன் பார்த்தானா, ஓஹோ அப்படியா சுவாமி, அப்படின்னா தேவனாலோ மனுஷனோ யக்ஷனோ கிண்ணரனோ கிம்புருஷனோ ஆணோ பெண்ணோ மிருகமோ யாராலையும் எனக்கு மரணம் சம்பவிக்கப்படாது, எந்த ஆயுதங்களாலையும் மரணம் சம்பவிக்கப்படாது. மகாவிஷ்ணுவனுடைய சக்தியும் பரமசிவனுடைய சக்தியும் சேர்ந்து பிறந்த ஒரு பிள்ளையினால் மாத்திரம்தான் எனக்கு அழிவு வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டானா. பிரம்மாக என்ன பண்ணுறதுன்னே புரியலை. இந்த மாதிரி ஒரு விசித்திரமான வரத்தை இதுவரைக்கும் ஒருத்தரும் கேட்டது கிடையாது. விசித்திரமான வரத்தை எத்தனையோ பேர் கேட்டிருக்க அசுரர்கள் எல்லாம். ஹிரண்யகசிபு கேட்காத வரம் கிடையாது. அப்படி இப்படி என்னெல்லாமோ கேட்டு பார்த்தான். நரசிம்ஹரா சுவாமி சம்ஹாரம் பண்ணினர். மகிஷாசுரன் பெண்ணால தான் அழிவுன்னு வரம் கேட்டான். துர்கா பரமேஸ்வரியா சம்ஹாரம் பண்ணா பராசக்தி. அதனால நம்ம எப்படி தான் புத்திசாலித்தனமாக யோசித்தாலும் கூட புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலி அந்த பரமாத்மா. அவருக்கு தெரியும் எப்படி அழிக்கணும், யாரை எந்த இடத்துல வைக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அவன் இன்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்லுவா. அவனுக்கு முடியாத விஷயம் அவனால் ஒன்றுமே கிடையவே கிடையாது. அந்த பரமாத்மா தான் எல்லாத்தையும் நடத்தினான். அவனால் ஆகாத விஷயமே கிடையவே கிடையாது. நம்ம புத்திசாலி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரையும் மீறி ஒரு சக்தி நம்ம எல்லாரையும் ஆட்டு வைக்கிறது. அந்த சக்தி தான் எல்லாத்துக்குமே ஆதாரம். அவர் தான் எல்லாத்துக்குமே ஆதாரம். அப்படி இவன் வரம் கேட்டானா. பிரம்மா பார்த்தார், வேற வழி கிடையாது, இந்த வரத்தை கொடுத்து தான் ஆகணும். ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவும் அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போயிட்டார். அப்படி இந்த அசுரனுக்கு ரொம்பவும் அட்டகாசம் தாங்க முடியல, சந்தோஷம் தாங்க முடியல. நமக்கு இனிமேல் அழிவுங்கிறதே கிடையாதுன்னு நினச்சுட்டான் நான் மனசுக்குள்ள. இனிமேல் நம்மளை அழிக்கிறதுக்கு லோகத்தில் யாருமே கிடையவே கிடையாது. பரமசிவனுடைய சக்தியும் விஷ்ணுவின் சக்தியும் ஒன்று சேர்ந்து ஒரு புள்ள பறக்கிறதுங்கிறது சாத்தியமே கிடையவே கிடையாது. நம்மளை அழிக்கிறதுக்கு லோகத்தில் யாரும் கிடையவும் கிடையாது. இருமாந்து இருந்தானா முதல்ல பாதாள லோகத்துக்கு போனா, எல்லா அசுராலையும் ஒன்று திரட்டின்டான். தானே சக்கரவர்த்தியா பட்டாபிஷேகம் தன்னைத்தானே பண்ணிக்கிண்டான். பூலோகத்துக்கு வந்தா எல்லா ராஜாக்கள் எல்லாரையும் ஜெயிச்சா. அவள் அத்தனை பேரையும் ஆட்சி பொறுப்பை இவங்கிட்ட ஒப்படைச்சா. சக்கரவர்த்தியா இவன் போனா. அப்புறம் பார்த்து ஸ்வர்கலோகத்துக்கு போனானா. இந்திரன் வருணன் யமன் அக்னி வாயு குபேரன் ஈசன் எல்லா அட்டதிக் பாலர்கள் உலகத்து எல்லாத்துக்கும் போனானா. எல்லா உலகத்துக்கும் போய் இவன் எதிர்க்க நிற்கிறதுக்கு ஒருத்தரும் சக்தியே இல்லை.
ஒருத்தருக்குமே சக்தி இல்லை. இவனுக்கோ வரபலம், அப்பேற்பட்ட ஒரு வரபலம் இவன்கிட்ட இருக்கும் பொழுது எப்பேற்பட்டவராக இருந்தாலும் எதிர்க்க நிற்கக்கூட முடியலையா. அத்தனை பேர் காற்றில் ஒரு தூசு அடிச்சுட்டு போகிற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டான். அத்தனை பேரையும் ஸ்வர்க்கத்தை விட்டு எல்லாரும் துரத்துட்டான் அந்த காளிகேயன். அப்படி இருந்துட்டு வரும்பொழுது என்ன, இவனே திரிலோகத்துக்கும் ராஜாவாக இருந்து கொண்டு எல்லாரையும் அரசாட்சி பண்ணிட்டு வரான. நேராக பிரம்மலோகத்துக்கே போயிட்டானான். வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைக்கிறதுன்னு சொல்லுவாரு. அது மாதிரி எல்லா உலகத்தையும் ஜெயிச்சு தோல் தினவு தாங்க முடியாமல் பிரம்மலோகத்துக்கு போனால் பிரம்மாவே பூர்ணகும மரியாதை கொடுத்து வரவேற்கும்படியாக ஆயிடுத்து. எந்த பிரம்மா இவனுக்கு வரம் கொடுத்தாரோ அந்த பிரம்மாவே பூர்ணகும்பத்தை கொடுத்து வரவேற்கும்படியாக ஆயிடுது. வைகுந்தத்துக்கு போனானா அங்கேயும் ஜெயிச்சுட்டானா, கைலாசத்துக்கு போனானா பரமசிவன் கிட்ட மாத்திரம் செல்லுபடி ஆகலை. சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணினா, சுவாமின்னு ரட்சிங்கோ, நீங்கள் தான் ரட்சிக்கணும், உங்களை விட வேற தெய்வதம் கிடையாது. அத்தனை பேரையும் மாட்டி வச்ச அந்த காளிகேயாசுரன் கூட பரமசிவனுக்கு நமஸ்காரம் பண்ணி ரட்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணினா. பரமசிவன் சொன்னாரா, அப்பா ரொம்பவும் கஷ்டப்பட்டு எல்லா தேவர்களையும் நீ ஜெயிச்சிருக்க, அதில் ஆக்ஷேபனை கிடையாது. ஆனால் தர்மத்துக்கு விரோதம் இல்லாத வரைக்கும் என் அனுகிரகம் உனக்கு பரிபூர்ணமாக உண்டு. தர்மத்தை நீ என்னைக்கு மீறியோ அந்த க்ஷணத்துலேருந்து என் அனுகிரகம் உனக்கு கிடையாதுன்றார் பரமேஸ்வரன். பிரத்யட்சமாக சொல்லிட்டார். சுவாமி இப்படி சொல்லக்கூடியவரே கிடையாது, ஆசுதோஷியவர். யார் என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர் பரமேஸ்வரன். இவன் பண்ண அட்டகாசத்தை பரமேஸ்வரனாலையுமே பொறுத்துக்கிறதுக்கு முடியலையா, அவ்வளவு அட்டகாசம் பண்ணினானா. இவனை அழிக்கிறதுக்கான சக்தி இவனை பரமேஸ்வரன் நினைச்சா இவனை அழிக்கிறதுக்கு முடியும், ஆனால் அழிக்கப்படாது. பிரம்மா கொடுத்த வரம் அப்பேற்பட்டதான ஒரு வரம். அதனால என்ன பண்ணினார் பரமேஸ்வரன், இவனை அழிக்கிறதுக்கு ஒரு குழந்தை ஆவிர்பவிச்சு வரப்போறது, அந்த குழந்தை தான் அழிக்கணும்னு தெரிஞ்சு கொண்டு இவன் அனுகிரகத்தை கேட்கறான். அவன் கெட்டவனா இருந்தா கூட சிவனுக்கு நமஸ்காரம் பண்றான். அந்த கருணையில தர்மத்துக்கு விரோதம் இல்லாத வரைக்கும் என் அனுகிரகம் உனக்கு பரிபூர்ணமா உண்டுன்னு சொல்லி அனுகிரகம் பண்றார் சாட்சாத் அந்த பரமேஸ்வரனும் கூட.